ஹே கைஸ், இந்த வீடியோ வந்து மெயினாக ஒரு அவேர்னஸ்க்காக தான் போடுறேன். யூஸ்வலாகவே நான் இபி பில் வந்துட்டு கொஞ்சம் ஏர்லியராகவே பே பண்ணுறது தான் ரெகுலராக நான் வச்சுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது இந்த டைம் எனக்கு எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரல. இபி வெப்சைட்டில் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது எனக்கு பில் அமௌண்ட் வந்துட்டு 0ன்னு போட்டிருந்தது. இது என்ன அப்படின்னு ஃபர்தராக நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது மே மந்த் ரீடிங் எடுத்திருந்தப்போ எங்களுக்கு ஸ்டேட்டஸ் என்ன போட்டிருக்குன்னா டோர் லாக்குன்னு போட்டிருக்காங்க. இப்போ அது இஷ்யூ கிடையாது. அடுத்து இப்போ வரேன். ஜூலை 23, அதாவது இப்போ ஒரு 6-7 நாளுக்கு முன்னாடி 460 யூனிட்ஸ் மட்டும் ஓடின மாதிரி கணக்கு கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த டைமும் யாரும் ரீடிங் எடுக்க வரல. அது என்னன்னு தெரில. எனக்கு அதனால தான் நோட்டிஃபிகேஷனும் வரல. 20ஆம் தேதி எடுத்த ரீடிங்க்கும் 28ஆம் தேதி நாங்கள் மீட்டரில் செக் பண்ணும்போது அந்த ஒரு வாரத்தில் 850 ரீடிங் அதிகமாக ஓடி இருக்கு. நாங்கள் 40 நாள் மொத்தமாக யூஸ் பண்ணாலே 500க்கு கம்மி தான். அதிகபட்சம் போனாலே 500. எப்படி அது 850 யூனிட் இருக்குன்ட்டு நேரம் நாங்கள் இபி ஆஃபீஸ் போயிட்டோம். ஏஇட் அதை பற்றி சொல்கிறோம். எங்களுக்கு கிடைச்ச ஒரே பதில், ஆமாம் சார் தப்பாக இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணி தரணும். எனக்கு என்ன ஒன்று புரியலன்னா, எனக்கு இவ்வளோ செக் பண்ணனால நான் போய் கேட்குறேன், எனக்கு ஏதோ பண்ணித்தரேன்னு சொல்கிறீங்க, ஓகே. பட் என் சர்க்கிளில் விசாரித்தப்போ எல்லாருக்கும் இந்த இஷ்யூஸ் நடந்திருக்கு. ஒரு 1 வீக் ஆஃப் டைமுக்குள்ள ஒருத்தங்களுக்கு 300 யூனிட் ஓடி இருக்குங்கிறாங்க, இன்னொருத்தவங்களுக்கு 600 யூனிட் ஓடி இருக்குங்கிறாங்க. நம்ம 499 யூனிட்டுக்கு கீழே யூட்டிலைஸ் பண்ணால் நமக்கு அந்த 200 யூனிட் வேவர் ஆகிடும். நம்ம யூஸ் பண்ணுற யூனிட்டுமே அந்த ஸ்லாப்ல இருக்கிற அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். இப்போ இந்த பிட்வீனில் யூஸ் பண்ணுற யூனிட்ஸ் மட்டும், அதாவது இந்த 7 நாளைக்கு யூஸ் பண்ணியிருக்க யூனிட் மட்டும் 850 யூனிட்ஸ். நீ ரிமைனிங் இருக்க 30 டேஸில் நான் யூஸ் பண்ணுற ஒரு 300 or 400 யூனிட்ஸ், இதெல்லாம் சேர்த்து ஒரு க்ளோஸ் டு 1000 யூனிட்ஸுக்கு மேலே வருமா? 1000 யூனிட்ஸுக்கு மேலே போகும்போது எனக்கு ஃப்ரீ யூனிட்ஸ் இருக்காது. அண்ட் என்னோட ஸ்லாபும் டாப் ஆஃப் த லைனுக்கு வந்துடும். எனக்கு என்ன புரியலன்னா, இந்த கன்சியூமர் சைடில் எதுவும் இஷ்யூ இல்லை, தப்பையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு நாங்கள் ஆஸ் அ கன்சியூமரை நாங்கள் பே பண்ணோம்? இதில் இன்னொரு என்னன்னா, ரீடிங் எடுக்க வந்தவர் மதியம் திரும்ப வந்தார். அவர்கிட்ட கேட்டோம், சார் இந்த வீட்டுக்கு இருந்து ரீடிங் எடுத்தீங்களா? 20ஆம் தேதி ஜூலை எடுத்த மாதிரி இதில் ரெக்கார்டு இருக்குது, எடுத்தீங்களான்னு கேட்குறோம். இல்லை சார், வந்து எடுத்திருந்தா நான் தான் எடுத்திருக்கணும், ஆனால் நான் வரல. அப்போ இந்த ரீடிங் யார் அப்டேட் பண்ணது? எங்கே மட்டும்தான் நடக்குதா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குதா என்னங்கிறது தெரில. எவ்வளவோ டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. பட் இந்த இபி மட்டும் நம்ம எப்போ பாரு ஒரு மேனுவல் ரீடிங்கை டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். இதை ஏன் ஆட்டோமேட் பண்ண முடியல? இது எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கணும்னு தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் யூ ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் அவங்க பே பண்ணும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு எப்போ ரீடிங் எடுத்திருக்காங்க, எவ்வளோ ரீடிங் போட்டிருக்காங்க, டோர் லாக்குன்னு போட்டிருக்காங்களா. இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு ரீடிங் எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ரீடிங்கை செக் பண்ணிட்டு நேராக உங்களோட கனெக்ஷன் மீட்டர் பாக்ஸுக்கு போங்க. அங்கே என்ன ரீடிங் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ஏதோ ஒரு அப்னார்மாலிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இமீடியட்டாக இபி ஆஃபீஸ் போங்க. கண்டிப்பாக அதை உங்களால் சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.